ஹலோ ஹலோ மேம். சொல்லுங்க. ஹலோ மேம், அண்ணா யூனிவர்சிட்டியா? எஸ் மேம், நாங்கள் சிவகாசிலேருந்து வெப்கோஸ் லிங்க் இன்ஜினியரிங் காலேஜ்லேருந்து பேசுகிறேன். சொல்லுப்பா. மேம், நீங்கள் அனௌன்ஸ் பண்ணியிருந்தீங்களா மேம், ஆஃப்லைன் மோடில் எக்ஸாம்ஸ் வைக்கக்கூடாது, எல்லாமே ஆன்லைனில் தான் இருக்கணும்னு செமஸ்டர். ஆமாம். எங்கள் காலேஜ்லேருந்து எங்களை ஃபோர்ஸ் பண்ணிட்டாங்க மேம். என்னன்ட்டு? ஆஃப்லைனில் தான் வந்து எக்ஸாம் எழுதியே ஆகணும். பேரண்ட்ஸ் கேட்டதுக்கு நீங்கள் சரியான ரெஸ்பான்ஸ் இல்லை, டிசி வாங்கிட்டு போங்கன்னு சொல்கிறாங்க மேம். ஒரு நிமிஷம் இருப்பாங்க. எஸ் மேம். ஹலோ ஹலோ சார். சொல்லுங்க, என்ன டவுட்டு? சார், நாங்கள் மெப்கோஸ் லிங்க் இன்ஜினியரிங் காலேஜ்லேருந்து பேசுகிறேன் சார். ஆமாங்க, ஃபைனல் இயர் மெப்கோ ஸ்டூடெண்ட். கரெக்டு. சொல்லுங்க சார், எங்கள் காலேஜில் ஃபோர்ஸ் பண்ணுறாங்க சார், நாளை கழிச்சு எக்ஸாம் வந்துட்டு நீங்கள் ஆஃப்லைன் மோடில் தான் வந்து எழுதணும்னு. இல்லைங்க, இப்போ நாங்கள் காலேஜுக்கெல்லாம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கோமே ஆன்லைனில் நடத்த சொல்லி. சார், அவங்க வந்து டிசியை வாங்கிட்டு போங்கன்னு சொல்கிறாங்க சார். நாங்கள் எதுவும் கேட்டோம்னா சரியாக ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. சென்னை போகணும் போகுது. சரி சரி, உடனே நீங்கள் கிளம்பி வாங்கன்னு சொல்கிறாங்க சார். சரிங்க, நானுங்க மெப்கோ காலேஜுக்கு நாங்கள் பேசுகிறோம். சரிங்க சார். ஆனால் ஆன்லைனில் தாங்க நடத்த சொல்லி நாங்கள் லெட்டர்லாம் கொடுத்துருக்கோம் சார். கேட்க மாட்டுறாங்க சார். நாங்கள் தான் உங்களுக்கு மெயில் அனுப்பிட்டோம்ல, உடனே கிளம்பி வாங்கன்னு நீங்கள் சொல்கிறாங்க. வந்து எந்த செமஸ்டர் சொல்லுங்கள்? 7th செமஸ்டர் சார். 7th செமஸ்டர். நவம்பர் டிசம்பர் எக்ஸாமுக்கா? எஸ் சார். நவம்பர் டிசம்பர் எக்ஸாம் ஆன்லைன்ல தான் நடத்தணும் லெட்டர் கொடுத்துருக்கோம். ஆல்ரெடி 3 எக்ஸாம் முடிஞ்சிருச்சு சார். எஸ் சார், அட்டானமஸ் தான் சார். என்னங்க என்னங்க என்ன சார்? ஆல்ரெடி 3 எக்ஸாம் முடிஞ்சிருச்சு சார் எங்களுக்கு ஆன்லைன்லயே. இப்போ நீங்க ஆஃப்லைன்ல தான் வந்து எழுதணும், எழுதியே ஆகணும். ஆன்லைன்ல நாங்க லிங்க் அனுப்ப மாட்டோம். நாங்க கேக்குறோங்க, ஏன்னா ஆன்லைன்ல தான் நடத்த சொல்லி நாங்க இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கோம். இன்னைக்கு எல்லாம் எக்ஸாம் ஆஃப்லைன்ல நடந்துருச்சு சார். ஆஃப்லைனா ஆன்லைனா? ஆஃப்லைன்ல இன்னைக்கு எக்ஸாம் நடந்துருச்சு சார். லிங்க் யாருக்கும் ஆஃப்லைன்ல நடந்தது? ஐயோ, எப்படி நடத்துனாங்க? ஒன்றும் புரியல. ஐயோ, என்ன? சரிங்க, நாங்க அது என்னன்னு பார்த்துட்டு சொல்றோங்க. ரைட் ரைட். ஹலோ சார், மினிஸ்டர் ஆஃபீஸா சார்? ஹலோ சார், மினிஸ்டர் அன்பழகன் சார் ஆஃபீஸா சார்? ஆமா சார், நாங்க வந்து சிவகாசி மெப்கோ காலேஜ்ல இருந்து பேசுறோம் சார். எக்ஸாம்ஸ் வந்து ஆன்லைன்ல மட்டும் தான் நடத்தணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சார். ஆனா எங்களுக்கு ஆஃப்லைன்ல வர சொல்றாங்க சார் எக்ஸாம்ஸ்க்கு. என்ன சார் பண்றது? கம்பல்சரி எல்லாரும் வரணும் சொல்றாங்க சார். ஆமா சார், ஸ்டூடெண்ட்ஸ் இன்ட்ரெஸ்ட் இல்லாம வர சொல்றாங்க. இல்ல, விருப்பப்படுறவங்க வரலாம், இல்லன்னா மீதிக்கிறவங்க ஆன்லைன்ல பண்ணலாம்ன்ற மாதிரி தான் இன்ஸ்ட்ரக்ஷன். ஆமா சார், பட் ஆனா எக்ஸாம்ஸ் வந்து ஆன்லைன் தானே சார் சொல்லிருந்தாங்க. ஆமா, பட் ஆனா இங்க எக்ஸாம் வந்து எல்லாருமே கம்பல்சரியா காலேஜ் வரணும் அப்படின்னு சொல்றாங்க. காலேஜுக்கு போன் பண்ணா ரெஸ்பான்ஸ் சரியாவே கொடுக்க மாட்டாங்க சார். காலேஜ் அண்ணா யூனிவர்சிட்டி கண்ட்ரோலருக்கு ரிஜிஸ்டருக்கு போன் பண்ணுங்க. அது எப்படி சார்? என்ன நம்பர் சார்? தம்பி, நான் அமைச்சர் பேசுறேன். சரி சார். நான் அமைச்சர் ஆபீஸ்ல அமைச்சரே பேசுறேன். அமைச்சருடைய நம்பர் இது. சரி சார். நான் வந்து ஆபீஸ்ல இல்ல, இப்ப திருவாரூர்ல இருக்கிறேன். சரி சார். அதனால நீங்க அண்ணா யூனிவர்சிட்டியுடைய கண்ட்ரோலர் இல்லைன்னா ரிஜிஸ்டருக்கு போன் பண்ணி கேளுங்க. எப்படி எனக்கு போன் பண்ணீங்களோ அந்த மாதிரி கேளுங்க. ஓகே சார், தேங்க்யூ சார். இந்த மாதிரி நீங்க இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கீங்க, எங்க காலேஜ்ல இந்த மாதிரி பண்றாங்க. சரி சார். இந்த மாதிரி அங்க கேளுங்க. சரி சார். ஓகே சார், தேங்க்யூ சார். சரியா? ஆமா, கேட்டா சரியான பேரண்ட்ஸ் நிறைய பேர் கால் பண்ணி கேட்டாலும் சரியான ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்க. ப்ரோ, நாங்க மெயில் அனுப்பிட்டோம், நீங்க வந்துதான் எழுதி ஆகணும் அப்படின்னு. இப்ப என்ன பண்ணாலும் இப்ப அது மாதிரி செய்தி போட்டாங்களா? ஆமா ப்ரோ, அதாவது அண்ணா யூனிவர்சிட்டிக்கு நாங்க டைரக்டா பேசியாச்சு ப்ரோ. ஆபீஸ்க்கு பேசணும். அவங்க இருந்து என்ன சொன்னா, இப்ப எங்க சொன்ன மாதிரி நீங்க அண்ணா யூனிவர்சிட்டி சொல்லுங்க, நாங்க சொன்ன நியூஸ் வந்து ஆன்லைன்ல தான் கண்டக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டோம். இப்ப எங்கிட்ட சொன்ன மாதிரி அண்ணா யூனிவர்சிட்டிக்கு கால் பண்ணி சொல்லுங்கன்னு சொன்னாங்க ப்ரோ. இப்ப நாங்க டைரக்டா அண்ணா யூனிவர்சிட்டிக்கு கால் பண்ணிட்டோம். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நாங்க எல்லா காலேஜுக்கு லெட்டர் அனுப்பியிருக்கிறது என்னன்னா ஆன்லைன்ல தான் கண்டக்ட் பண்ணணும்னு சொல்லி நாங்க லெட்டர் அனுப்பியிருக்கோம். அதை நீங்க எப்படி அவங்க ஆஃப்லைன் வைக்கிறாங்கன்னு கேட்டாங்க ப்ரோ. அதுக்கு நாங்க அவங்க பேசிட்டோம். பேசுனதுக்கு சரி நாங்க கேட்டுட்டு நாங்க என்னன்னு சொல்றோம் அப்படின்னு சொன்னாங்க. இருந்தாலும் எங்க காலேஜ் வந்து ஒரு சரியான ரெஸ்பான்ஸ் சொல்ல, எங்கெங்க இருந்து பசங்க வரணும். இப்போ ஒரு பையன் காஷ்மீர்ல படிக்கலாம், அந்த பையனை வந்து நீ வந்து எழுதுனா எழுது, இல்லாட்டி வந்து அடுத்த சம் எழுது அப்படின்றாங்க. இந்த மாதிரி எங்களை கம்பல் பண்ணிட்டு இருக்கோம். ப்ரூஃப் வந்து என்கிட்ட ஆடியோவும் மெயிலும் இருக்கு. மெயில் இருக்கோ? மெயில் இருக்கு. மெயில் கன்ஃபார்ம், அது சிம்பிள் சைனோட இருக்கு மெயில்.
ஆடியோல வந்து இப்போ ஒரு பேரண்ட் வந்து கேக்குறாங்க ஆபீஸ்க்கு டேரக்டா இன்ஜினியரிங் காலேஜ் ஆபீஸ் போன் பண்ணி கேட்டதுல கேட்டதுக்கு திருச்சிட்டு நீங்க நல்லா படிக்கிறதா நினைக்கிறீங்க, அப்ப நீங்க டேரக்டா காலேஜ் கூட்டுவாங்க, நியூஸ்ல சொன்னா சொல்லட்டும், நீங்க கூட்டுவாங்க அப்படின்னு சொல்லி பேசுற ஒரு ஆடியோ ப்ரூஃப் இருக்கு. இப்ப என்ன பண்ணலாம், எதுவும் போலீஸ் ஆபீஸ்ல பேசிட்டு வரேன். ஓகே ஓகே.